ஆ, நல்லா சக்கரை போட்டிருக்கா. யாரும் இல்லைல்ல, குடிச்சிருவோம். ஐயோ ஐயோ அஞ்சலி, எப்படி வந்த? ஜஸ்ட் நவ இப்பதான் உள்ள வரேன். எப்படி இருக்க செல்லம்? நல்லா இருக்கேன். டீ குடிச்சிட்டு இருக்கியா? குடு. ஐயோ சக்கரை போட்டு குடிக்கிறா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. திருட்டு வேலையா பண்ற? இரு இரு, எல்லாரும் இல்ல 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 இல்ல. ஐயோ ஐயோ, சொல்லாதடி சொல்லாதடி, என் செல்லம் என் பட்டு இல்ல. ஆமா, என்னடி மாப்பிளைய காணோம், நீ மட்டும் வந்திருக்க? நான் மட்டும் வந்தா உனக்கு ஹாய் பாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க பாட்டி? அஞ்சலி, எப்ப வந்த நீ? அம்மா, நல்லா இருக்கியா? என்னடி சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்ல. நல்லா வாங்க இருக்கீங்களா? வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி, எங்க வீட்ல யாரையும் காணோம்? அது எல்லாரும் வேலைக்கு வெளியில கிளம்பிட்டாங்க. நானும் அத்தையும் மட்டும் தான் வீட்ல. என்ன இது? வந்தவங்கள நிக்க வச்சே பேசாதடி, உட்கார வச்சு அதுதான் சொல்ல வந்தேன். வாங்க மாப்ள, ஷூர். உட்காருங்க. குடிக்க என்ன எடுத்துட்டு வரட்டும்? டீயா காஃபியா ஜூஸா? எனிதிங். டீ இல்ல காஃபி சரி, ஓகேடா? அம்மா நானும் வரேன். உனக்கு என்ன வேணும்? அஞ்சலி, மகேஷ், இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. என்ன ஏய் சிவராமா, வாப்பா, இந்தா. ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அசத்தற வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா? முதல்ல கைய கொடுப்பா. கங்க்ராச்சுலேஷன். ஏய் சிவராமனுக்கு வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களாடா? டேய் கேட்டியா? இது என்ன சிவராமா? இருப்பா. அதெல்லாம் இல்ல. துளசிக்கு கல்யாண நிச்சயம் ஆயிருக்கு, அதுக்கு தான் இது. பரவாயில்ல சிவராமா, உனக்கு ஒரு கெட்டது நடக்கும் போது உன் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுப்பா. துளசிக்கு கல்யாணம் நடக்க போறது ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவளும் எவ்வளவு நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. கடவுளும் அவளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாருப்பா. எல்லாத்தையும் அவ தாங்கிட்டா. இனிமே அவ வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நம்புறப்பா. இப்ப இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம்னா நிம்மதியா இருக்கும். மாப்பிள்ள என்னப்பா பண்றாரு? ஐடில வேலை பார்க்கறாருப்பா. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா. சிவராமா, உன் பொண்ணு வந்து ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருந்தாளப்பா, அதுல இல்ல அதெல்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லி துளசி போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்து வந்த பிறகுதான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணோம். பையன் நல்ல பையன்பா. இரு சாப்பிட்டு இன்னும் வாங்கிக்கிறேன். சிவராமன் சார். சிவராமா சார், சார் எனக்கு ஸ்வீட் இல்லையா? இந்தா கொடுங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. பாத்தீங்களாயா, கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சிவராமன் சாரை பார்த்து கற்றுக்கங்க. இவரோட சர்வீஸு இன்னையோட முடியுது. ஆனால் இந்த மனுஷன் இப்போ வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? சிவராமனுக்கா? ஆமாம் சார், இன்னையோட உங்கள் சர்வீஸ் முடியுது சார். நாளையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவையில்லை. என்ன சொல்றீங்க சார்? நான் தான் ஏற்கனவே டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தனே, நீங்கள் மறந்துட்டீங்களா? உங்கள் லெட்டரில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தனே, நீங்கள் பார்க்கலையா? சார், இப்பதான் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சிருக்கேன். கல்யாணம் வரையிலும் இந்த வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க கூடாதா? என்ன சார், நீங்கள் ஏற்கனவே எம்டி வரைக்கும் பேசிட்டீங்க. அவரே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாரு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு எனக்கும் இதான் நிலமை. ஏன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இதான் நிலமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தீங்களா? அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போங்க சார். உங்களையும் உங்கள் வேலையையும் இந்த கம்பெனி கண்டிப்பாக மிஸ் பண்ணும் சார். சரிங்க சார், பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு முறையாக வந்த லெட்டர். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக இருங்க சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் சார். ஓகே. என்ன சிவராமா இப்படி சொல்லிட்டு போறாரு? உன்னையே அனுப்புறாங்கன்னா என்னையும் அடுத்து சேர்த்து அனுப்பிடுவாங்கல்லப்பா. என்ன சிவராமா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? அது இத்தனை வருஷமா துளசி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்பதான் ஒத்துக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல பையனும் கிடைச்சிருக்கான். வீட்டில் பாட்டியிலிருந்து
குழந்தைங்க தங்கச்சின்னு எல்லாரும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கடா. இந்த நேரத்தில் நான் இப்போ எனக்கு வேலை போயிருச்சுன்னு நான் எப்படிடா போய் சொல்லுவேன்? அதை நினைச்சா தான் சங்கடமா இருக்கு. ஏன்பா சிவராமா, உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்தையும் சமாளிச்சு நீ மேல வரலையா? இவ்வளவு உதவி பண்ண கடவுள் கண்டிப்பா உனக்கு வேற வழி காட்டுவாருப்பா. தைரியமா இரு சிவராமா. சரிடா, உங்களை சங்கடப்படுத்திட்டேன். சரி கன்சாமிண்ணே, இந்த என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஸ்வீட் எடுத்துக்கினேன். திவ்யா, திவ்யா, ஏய் திவ்யா, அப்பா கூப்பிட்டுட்டு இருக்காரு. சீக்கிரம் வாமா. என்னப்பா? என்னம்மா, நாங்க உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ பதிலே சொல்லல. உங்க ஐடியா என்னப்பா? எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியூர் வெளிநாடுன்னு அங்க எங்க சுத்தாம இந்த ஊர்லயே சம்மந்தம் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நீ ஒரே பொண்ணு, நாங்க உன்னை பக்கத்திலே வச்சு பாத்துக்குவோம். சுயநலமா யோசிக்கிறீங்க. பொண்ணை பெத்த அப்ப எல்லாரும் அப்படித்தானே யோசிப்போம். நீதான் இந்நேரம் பையனை பத்தி நல்லா விசாரிச்சிருப்பியே. விசாரிச்சிட்டேன்ப்பா. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் அவரை விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. என்னடி, தண்ணி அடிப்பாரா? சேச்சே, அதான் சொன்னேன்ல, அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா. வேற? அரசியல். அட போமா. அப்பா, இந்த கெட்ட பழக்கத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அரசியல் உனக்கு கெட்ட பழக்கமா? ஆமா, நீங்க அரசியல்னு சொல்லிட்டு வெளியவே சுத்திட்டு இருப்பீங்க, அம்மாவை கவனிக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி அவரும் இருந்துட்டா? அவன் அப்படி இருக்க மாட்டாமா. ரொம்ப மரியாதையான பையன், உன்னை நல்லா பாத்துக்குவான். உனக்கு ஓகே தானே? ஓகே இல்லனா இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேனே. எங்க எல்லாம் சரிதாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அரசியல் வாரிசு மாப்பிள்ளையா பாக்குறீங்க. படிப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போலயே. ஏய், படிப்பு என்னடி படிப்பு? அதான் நம்ம பொண்ணு படிச்சிருக்கால, அப்புறம் என்ன? நம்ம பொண்ணு கிட்ட படிப்பு இருக்கு, மாப்பிள்ளை கிட்ட பவர் இருக்கு. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அரசியல் இது பெஸ்ட் காம்பினேஷன். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம் மேடம்? நான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நேத்து எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். Thank you. வாழ்த்துக்கள் Thank you. மேடம். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். பார்ட்டி எப்போ? கண்டிப்பா சீக்கிரமா கொடுத்துறணும், சரியா? சரி சரி சரி, பாஸ் கிட்ட பிரச்சனை ஆயிட போகுது. மத்தியானம் பேசிக்கலாம், வேலையை பாருங்க. வெற்றி, இதுக்கு மேலையும் தாமதப்படுத்தாத, அப்புறம் துளசி உன்னை விட்டு போயிடுவா. இன்னைக்கு எப்படியாவது துளசி கிட்ட உன் காதல சொல்றேன். வெற்றி, வாங்க வெற்றி, வாங்க. நானே உங்களை நேர்ல பார்க்கணும் தான் நினைச்சேன், ஆனா நீங்களே வந்துட்டீங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, ஆனா அவ்வளோ அவசர அவசரமா கிளம்பிட்டீங்க. ஒரு சின்ன வேலை, அதான் மேடம். மேடம், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். தெரியல, ஆனா எனக்கு நிச்சயம் ஆனதுல எங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வீட்டுல கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா எங்க வீட்டுல ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும் போதும் எங்க அப்பா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அந்த கவலை இன்னையோட முடிய போகுதுல்ல. எங்க அப்பா அம்மாவோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும்.
வேற என்ன வெற்றி? ஆமா மேடம், அப்பா அம்மாவோட சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். கரெக்டா சொன்னீங்க ம், மேடம். அப்புறம் தியா பாப்பா? தியா பாப்பாக்கு ஒரு அப்பா கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. அவ எப்பவுமே அப்பாவை மிஸ் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பா. இனிமே அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த மாதிரி பழகணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட எதிர்பார்ப்பு. மேடம் சார் கால். இது அங்க வச்சுறேன். தேங்க்ஸ். 2 நிமிஷம் வந்து. சரிங்க சார் ஸ்வீட் நல்லா இருக்கு, சாப்பிடுங்க சார். நீயே தின்னு. மனசு விட்டு என் காதல சொல்ல வந்தா, எனக்கு இந்த கல்யாணம் ஓகே தான், நான் சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு ஸ்வீட் கொடுக்கறா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் காதல சொல்றது? டே வெற்றி, நீ மட்டும் லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அவ சைட்ல இருந்து கொஞ்சமாவது ரியாக்ஷன் வரணும்ல. எதுவுமே வரமாட்டேங்குதே. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. நான் தியா மேல எவ்வளவு பாசமா இருக்கேன், எவ்வளவு அன்பா பாத்துக்கிறேன். இது எதுவுமே நடிப்பில்ல, எல்லாமே என் மனசுல இருந்து வருது. என்னை விட ஒருத்தன் தியாவை நல்லா பார்த்துப்பானா என்ன? ஏன் துளசி, ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்த? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. உன் அப்பா அம்மாவோட சந்தோஷத்தை மதிக்கிறதுனால தானே நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்க. பேசாம நாமளே போய் மாமா அத்தை கிட்ட பேசிடலாமா? அவங்களையே துளசி கிட்ட பேச சொல்லுவோம். கரெக்ட். எனக்கு என்னமோ இதுதான் சரியான வழின்னு தோணுது. வெற்றி, முதல்ல இத பண்ணு. சார், டேய், பேங்க் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்டா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பணத்தை எடுத்துட்டு வந்தியா இல்லையா? செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். என்னது? என்னடா சொல்கிறேன்? கொடு. டேய், ரூபா 2 ரூபா இல்லைடா, 30 லட்ச ரூபா பொருள்டா. பவுன்ஸ் அடிச்சு நான் அசால்ட்டாக வந்து நிற்கிறேன். நான் என்ன சார் பண்ணட்டும்? பேங்க்கில் சொன்னதான் சொல்கிறேன். டேய், அக்கௌண்ட் நல்லா செக் பண்ண சொன்னியா? பண்ணேன் சார், ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் 1 ரூபா கூட இல்லைன்னு சொல்கிறாங்க சார். ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குடா. அது சின்ன அமௌண்ட்டு, இது பெரிய அமௌண்ட்டு. அந்த ஆள் கொடுத்த விசிட்டிங் கார்டில் அந்த அட்ரஸ் இருக்குது. நம்ம நேரில் போகலாம். அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டு எங்கே வச்சிருக்க? உள்ளே தான் சார் இருக்கு. எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம். இந்தாங்க. வா, நம்ம போகலாம். ஏங்க, போட்டோல என் பெரிய அண்ணனை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா?
அவரு சின்ன வயசுல இன்னும் ரொம்ப கியூட்டா இருப்பாரு. ம், ம்ஹும். அவரு உங்களுக்கு பிடிக்குமா? சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் அண்ணனை பிடிக்காதவங்க யாருமே இல்ல. அவர்கிட்ட பேசுறது, அவர் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ காமெடியா இருக்கும் தெரியுமா? அண்ணன் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் எப்படா கடையில இருந்து வீட்டுக்கு வருவார்னு இருக்கும். என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் இல்லை. அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சது எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்மளால வர முடியாம போயிடுச்சா, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ஏதாவது கோச்சிக்கிட்டீங்களா? நீ சந்தோஷமா இருக்கல்ல? நான் சந்தோஷமா இருக்கேன். அது போதும். உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க வேண்டாம் வெறுப்பா சொல்றீங்க. அஞ்சலி, நீ உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டனாலே எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் குழந்தைதான். என்ன, ஒரு குழந்தை தான் மேல யார் அதிகமா பாசம் காட்டுறாங்களோ அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கும். அந்த மாதிரி தான் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் உங்க பக்கத்துல ஓடி வந்துடுறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உன் வீட்டில் உன் ஃபேமிலியோட ஜாலியா இரு. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க வேலைனா? ஆஃபீஸ் வேலை. ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்குல்ல, என் லேப்டாப்ல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். நீங்க வர்றதே கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த கொஞ்ச நேரமும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தோஷமா இரு. ஓகே? சரி, ஓகே. சரி, போய் அவங்க கூட இரு. இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருக்கணும்னு உன்னை இங்க கூட்டிட்டு வரல. உன் ஃப்ரெண்டை பத்தி நீ இனிமே யோசிக்க கூடாது. அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட இனிமே பேசக்கூடாது. அவனை நீ மறக்கணும். அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வெற்றி, என்னானாலும் சரிடா, அவங்க உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனாலும் பரவாயில்ல. டேய், முயற்சி பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, முயற்சி மட்டும் பண்ணாம விட்டுறாத. அத்தை கிட்ட பேசுற, நடந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ற, நீ துளசி கழுத்துல தாலி கட்டுற. அத்தை, வா வெற்றி, வா வா. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. லட்சுமி, அத்தை, யார் வந்திருக்காங்க பாரு. யார் வந்திருக்காத்த? வெற்றியா? வா வெற்றி, வா. என்ன திடீர்னு? கவிதா, இதோ எடுத்துட்டு வந்துட்டா. குடு. இந்த பால் பாயசம் சாப்பிடு. அத்தை, என்ன விசேஷம்? எடுத்துக்கோங்க. விசேஷம்னா நம்ம துளசிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா. என்னோட ரொம்ப நாள் கனவுப்பா. தினம் தினம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்.
நீ எந்த பதிலும் சொல்லல? வேற எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அத்தை. அத்தை, வெற்றி கனவுல இருக்காரு போல இருக்கு. ஓ, என்ன வெற்றி? அது சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வரேன். அத்தை ஒரு நிமிஷம். என்ன என்ன வெற்றி? அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத்தை. சொல்லு. என்ன தயக்கம் வெற்றி? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது அது வந்து போதும், எனக்கு தெரியும். நீ சொல்ல போறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். துளசிக்கு நிச்சயதார்த்தம் ஆன மாதிரி உனக்கும் ஆயிருக்கு. அதுதானே சொல்ல வந்த? நீ சொல்லலனாலும் எங்களுக்கு தெரியாதா வெற்றி? தீபா எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஆமாப்பா, சொல்லிட்டா. என்ன, உங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? ரொம்ப ரகசியமா நிச்சயதார்த்தம் நடந்துச்சா? பொண்ணு கூட எம்எல்ஏ பொண்ணாமே. தம்பி, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தானப்பா. என்ன எதிரும் புதிருமா இருந்த நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது நல்ல விஷயம். உடனே 4 பேருக்கு தெரிய வேண்டான்னு நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே. அதுவும் நல்லதுக்குதான். சரி விடு, ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, அதுதான் நல்லது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும், அது போதும். ஆமா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? அத்தை நீங்க என்ன கேட்டீங்க? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதத்தான் கேட்டேன், சொல்லு. அத்தை, பிடிக்காமல அத்தை அவர் கையில மோதிரம் மாத்திருப்பாரு. அங்க பாருங்க, கையில மோதிரத்தை. அதானே நான் ஒருத்தி புரியாம கேக்குறேன் பாரு. வெற்றி, நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அது போதும். உட்காரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்து. சரி. இன்னைக்கு நாங்க 2 பேரும் சம்பந்தியாக போறோம்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. நீ கவலையப்படாதம்மா, உன் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. தேங்க்யூ சார். ஆமா, என் மருமக எங்கடா? அவ சிவகாமியை கூப்பிட்டு வெளியே போயிருக்கா. ஓ, என்னம்மா அடிக்கடி உன்னை எங்க 2 வீட்லயும் பார்க்க வேண்டியதா இருக்கு? சார், நான் இன்னைக்கு அவரை பார்க்க வந்தேன். பொண்ணு பெரிய இடமா இருந்தாலும் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. அதுதான் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்திருக்கு. ஏம்மா, நாங்க 2 பேரும் தான் ஒன்னாயிட்டோம். இதுக்கப்புறம் என்ன? சீக்கிரமா முடிச்சிடலாமா அந்த ப்ராஜெக்ட? கவலைப்படாத. அப்புறம் வீட்டில் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? எங்க அவன் வீட்டில் இருக்கான், கட்சி அரசியல் மீட்டிங்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா. இத பாரு, உன் பொண்ணு தான் அவனை பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன், அதை மறந்துட்டேன். நம்ம ஊரு முருகன் கோயில்ல திருவிழா வருது இல்ல? ஆமா. அந்த திருவிழாவை நம்ம 2 பேரும் முன்ன நின்னு எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏய், தாராளமா செய்யலாம்டா. நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோம், சம்பந்தியாக போறோங்கிற விஷயம் எல்லாம் ஊர் ஜனங்களுக்கு தெரியாது இல்ல? இன்னும் நாம 2 பேரும் எதிரியாவே இருக்கோன்னு ஊர் ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க. திருவிழாவுல முருகனோட திருக்கல்யாணத்து அன்னைக்கு என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறோம்னு அறிவிச்சிருவோம். மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், நல்ல நாள்ல இந்த செய்தியை சொன்னங்கிற திருப்தி நமக்கும் இருக்கும். என்ன சொல்ற? ரொம்ப சந்தோஷம்டா. மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை கூட எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி பண்றீங்களே சார். அரசியல்வாதிங்கம்மா, நாங்க மூச்சு விட்டாலே அதுல 1000 அரசியல் இருக்கும்.
இவ்வளவு பெரிய திருவிழா பண்றோம், அதுல அரசியல் இருக்காதா என்ன? இந்த அட்ரஸ் தானடா? ஆமாம் சார். சார் இங்கே சிஆர்பி ஐடி கம்பெனி வரப்போறதா சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா புது பேரா சொல்கிற? சார் இந்த அட்ரஸ் தான் சார் போட்டிருக்கு. எப்பா தினமும் ஆளுக்கு 2 விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வராங்க. இது ஐடி கம்பெனியா இல்லை பில்டிங் கட்டுற கம்பெனியா இல்லை சிஃபண்ட் கம்பெனியான்னு தெரியலையேப்பா. நான் என்னப்பா பண்ணுறது? இது என் ஓனரு சிதம்பரம் சொந்த இடம். இதை இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க. உங்களுக்கு யாரோ தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று கூட 2 பேர் கேட்டு போனாங்க. அண்ணே கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணே, இந்த அட்ரஸ் தானே போட்டிருக்கு. இங்கே கௌதம் எல்லாம் யாரும் இல்லைப்பா. சார் அவன் சரியான ஃப்ராடு போல. நம்மளை பிளான் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டான். யாரு சார்? நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண குடோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது? அட்டன் பண்ணி பேசுங்க சார். ஹலோ. என்ன கேசவன், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை சார், கொஞ்சம் வேலையாக இருந்தேன். என்ன வேலையாக இருந்தீங்க? வெறும் 5 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு 50 லட்ச ரூபா பொருளை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஒரு மாதத்தில் திருப்பி தரேன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. எப்போ கிடைக்க பணம்? சார் மெட்டீரியல் நம்மக்கிட்ட தான் சார் இருக்குது. இன்னும் 2 நாளில் சேல்ஸ் ஆகிடும் சார். ஒருத்தர் பல்க் ஆர்டர் சொல்லியிருக்காரு சார், அது வந்ததும் நான் கொடுத்துட்றேன் சார். ஒன்று சொன்ன டேட்டில் பணத்தை கொடுங்க, இல்லை எங்கள் மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். சார் 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 அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். பணம் எப்படி ரெடி ஆகிடும், நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சார். உங்கள் மாமனார் மேலே இருக்கிற மரியாதைக்காக நான் எதுவும் கேட்காம 50 லட்ச ரூபா பொருளை கொடுத்தேன். அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிங்க. சரிங்க சார். ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சா சார்? எப்படி சார் நீங்கள் அதை சமாளிக்க போகிறீங்க? முருகா, என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? வியாபாரம் பார்க்கல? ஏன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு? பொய் சொல்லாத. வீட்டுல உங்க அண்ணன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படி இருக்கும்போது உங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன கேட்டா அந்த வீட்ல நீங்க பெரிய தூணா இருக்கீங்க. ஒருவேளை அந்த வீட்ல நீங்க இருக்காம எங்கேயாவது போங்க, அதுக்கப்புறம் தெரியும் அவங்களோட கஷ்டம். ஐயா, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? என்னங்க ஐயா? கோவிலுக்கு பங்குனி உத்திரா திருவிழா பண்றோம்.
அதுக்கு நீ பூ அலங்காரம் பண்ணணும். இந்த ஏரியாவிலே நீ தான் நல்ல பூ அலங்காரம் பண்றேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஐயா, சொல்லுங்க பண்ணிடலாம். எம்எல்ஏவும் எக்ஸ்எம்எல்ஏவும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவையே நடத்துறாங்க. நல்லா பண்ணணுமா? நம்ம கோயில் தானையா, சிறப்பா பண்ணிடலாம். சரிம்மா, இந்தாம்மா இத அட்வான்ஸா வச்சுக்கம்மா. இதா புடி, மீதிய கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா பண்ணிருமா? சரிங்க ஐயா. சரி வரட்டா? என்ன சூப்பரு. என்னால மட்டும் இந்த வேலைய செய்ய முடியாது. நீயும் என் கூட சேர்ந்து இந்த வேலைய பார்க்கணும், சரியா? சுரக்ஷா கார் ட்ரேட் இது ஒரு 20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி. ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா 15-20 கம்பெனி இருக்குது. ஸோ அதில் வந்து 15 லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் சார் மாதிரி ஒரு 10-20 பேர் இருந்தாங்கன்னா நம்ம கம்பெனி நல்லா க்ரோ ஆகும். சார் நீங்கள் ஒரு 2 வாரத்தை கம்பெனியை பற்றி பேசுங்க சார். இல்லை பரவாயில்ல சார், வேண்டாம். சிவராமா, ஒரு 4 வார்த்தை பேசுப்பா. உன்னை விட இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? 4 வார்த்தை பேசுப்பா. நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை. இந்த வேலை தான் எனக்கு அடையாளத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு என் பசங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன்னா அதுக்கு இந்த கம்பெனி தான் காரணம். அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்பேனர் 3வது கை மாதிரி இருந்துச்சு. இப்போ அது கை விட்டு போயிருச்சு. தினமும் 9 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்துடுவேன். நாளையிலேருந்து 9 மணிக்கு மேலே நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. சிவராமா, எல்லாருக்கும் நன்றி. வரப்பா, வர. என்னது சார்? எனக்கு கேட்கல கரெக்டா. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, கேக்குதா? ஒன் செகண்ட். இப்ப கேக்குதா? ஆமா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் முந்தானத்தே நான் உங்களை அனுப்ப சொன்னேன். எதுக்கு டிலே ஆச்சு? நான் திருப்பி கால் பண்றேன். பாய். என்ன இது? உங்களுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் சமோசா கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. நான் சமோசா சாப்பிட்டு நீ பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. பின்ன அப்புறம் எனக்கு பிடிக்கும்னு எப்படி சொல்ற? இல்ல, நான் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு பிடிக்கும்னு அம்மா சமோசா செஞ்சு கொடுத்தாங்க. அது உங்களுக்கும் கொடுக்கலான்னு நான் ஆசையா எடுத்துட்டு வந்தேன். இல்ல, உங்களுக்கு பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். வேண்டானா போங்க. இரு, உட்காரு. ஆக்சுவலி சமோசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஹே, சீரியஸ்லி. அது நீயும் நானும் வேற இல்லைன்னு சொல்லிருக்கல. அப்போ உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிச்சதானா ஆகணும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்க. சூப்பர். இது எல்லாமே எங்க அம்மாவோட கைப்பக்குவம். என்னதான் நமக்கு 1000 பேர் சமைச்சாலும்
ஒரு அம்மா தான் குழந்தைக்கு சமைச்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் வந்துடுதில்ல? ஆமாங்க, எங்க வீட்டுக்கு வரும்போது தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியுது. என்ன அடிக்கடி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்கல்ல? வரணும் தான், பட் பாரு டவர் கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது. லேப்டாப் தூக்கிட்டு வெளியில தான் போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பிஸ்னஸ் லைஃப், இந்த பிஸ்னஸ் டென்ஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா பேசாம நானும் இங்க வந்து செட்டில் ஆயிருப்பேன். ஒரு கமிட்மெண்ட்டாக பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் நம்ம டைம் கொடுத்து தானே ஆகணும். இல்லைங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஈவினிங்கே சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஏ அஞ்சலி, இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை. உன் ஃபேமிலிக்காக நான் இதை கூட பண்ணலனா எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸா இரு. பாரு, பிளேட்ல சமோசா இருக்கு, பக்கத்துல நீ இருக்க. இந்த லேப்டாப்ல கொஞ்சம் கொஞ்சம் டவர் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இதெல்லாம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? ஏய், இதுல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? இதை விட சாதாரண இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை. சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீ போய் உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. வர வர உங்க பெருந்தன்மைக்கு ஆளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படியா? என்ன உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி இல்லையா? வாழ்க்கைய நீ சுகமா வாழறதுக்கு இது சொர்க்கம் இல்ல. இங்க நமக்கு பரீட்சை வச்சிருக்கு. அதுல பாஸ் ஆனாதான் நம்மளால மேல போக முடியும். வாழ்க்கைய பார்த்து நம்ம பயந்தா அந்த வாழ்க்கை ஓடிடாது. எதிர்த்து நில்லு. புரிஞ்சுதா உனக்கு? என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் நீ கூட இருந்திருக்க. அந்த பயணம் முடிஞ்சிருச்சு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நீ கூட இருந்திருக்க. என்னோட இன்னொரு உடல் மாதிரி என் கூடவே வந்திருக்க. உன்னை மிஸ் பண்ணுறேன். உன்னை மறக்க முடியாது. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. உன்னை நான் மிஸ் பண்ணுவேன். என்னங்க?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா இவ்ளோ லேட்டா வரீங்க? என்னாச்சு? லட்சுமி, என் கம்பெனியோட ரொம்ப நாள் கஸ்டமரு. அவர் கார் ரிப்பேர்னா நான் தான் சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். அவர் வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகி போயிடுச்சா, நான் தான் பண்ணணும்னு வந்து கேட்டாங்க. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, வேற வழி இல்லாமல் இருக்க வேண்டியதாகி போச்சு. அதான். சரிங்க. ஏங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களை இப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வயசாகி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. வேலை பார்க்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. இன்னும் என்ன, ஒரு 1-2 வருஷம் தானே. உங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது ஓட்டிடுங்க. நாம துளசியோட கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து நமக்கு ஒரு சின்ன வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம முருகன் கோயில் இருக்குல்ல, ஆமா, அங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து திருவிழா நடத்த போறாங்களாம். நம்ம எல்லாரையும் கூட கூப்பிட்டுருக்காங்க. அங்க முருகன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க. நாம எல்லாரும் கண்டிப்பா போகணுங்க. எப்போ? இன்னும் 2 நாள்ல. ஓ. அந்த திருக்கல்யாணத்துல ஒரு மஞ்ச கயிறு கொடுப்பாங்க. அது திருமணமானவங்க கழுத்துல போட்டுக்கிட்டா புருஷனோட ஆயுள் கெட்டியா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க அதை கட்டிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகுமா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமையும்னு சொல்லுவாங்க. நாமளும் நம்ம துளசிக்காக போய் வேண்டிக்கிட்டு வரலாங்க. சரி, போயிட்டு வரலாம். பாருங்க, உங்க பொண்ணு அஞ்சலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்ல. இன்னும் சின்ன புள்ள மாதிரி குறும்பு பண்ணிட்டு இருக்கா. வந்து பாருங்க, வாங்க. இத்தனை வருஷமா துளசி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்பதான் ஒத்துக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல பையனும் கிடைச்சிருக்கான். இந்த நேரத்துல நான் இப்ப எனக்கு வேலை போயிருச்சுன்னு நான் எப்படி சொல்லுவேன்?